இந்திய பிரதமர் மோடியுடைய நார்வே பயணத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இந்தியா நார்டிக் சம்மிட்டுக்கு போயிருந்திருக்காரு. நார்தன் யூரோப்புக்கு பயணம் பண்ண இவர் பாத்தீங்கன்னா நார்வேவுடைய பிரைம் மினிஸ்டரான ஜோனஸ மீட் பண்ணியிருக்காரு. அந்த நேரத்துல அவரும் ஜோனஸும் பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருக்காங்க. அப்ப அங்க நார்வேயை சேர்ந்த டாக்ஸாவிசன் அப்படின்ற ஒரு செய்தித்தாளை சேர்ந்த பத்திரிகையாளர் ஹெலெலிங் அப்படின்றவங்க நரேந்திர மோடியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது மோடி அவர்களே உலகத்துடைய முதல் சுதந்திர பத்திரிகைகளை கொண்ட நாடுகளுடைய பத்திரிகையாளர்களின் கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்வீங்களா அப்படின்னு. இதற்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மோடி எதுவுமே சொல்லாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டார். இதை உடனடியாக அந்த பத்திரிகையாளரும் தன்னுடைய எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல போட்டிருக்காங்க. அதுதான் பயங்கர வைரல் ஆயிருச்சு. ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஃப்ரீடம் பிரஸ் இண்டெக்ஸ்ல நார்வே ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. அந்த நாட்டுல தான் பத்திரிகையாளர்களுக்கு அதிக சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த லிஸ்ட்ல மொத்தம் பாத்தீங்கன்னா 180 நாடுகள், நம்ம இந்தியா 157வது நாட்டுல இருக்கான். யாரோட போட்டி போடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலஸ்தீனோட. நமக்கு கீழே யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கியூபால இருக்காங்க. சோ இவ்ளோ பெரிய நாடு இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பத்திரிகையாளர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கலையா அப்படின்றத உங்களுடைய கேள்வி. மேலும் நரேந்திர மோடியை பொறுத்த வரைக்கும் அவருடைய 12 கால ஆட்சியில அவர் பத்திரிகையாளர்களுக்கு எந்த ஒரு பேட்டியும் கொடுத்ததே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அவர் 2023ல அமெரிக்காவுக்கு போகும்போது அங்க வாஷிங்டன் டிசில பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. சோ இப்படி இருக்கும்போது இதுதான் வாய்ப்பு அப்படின்னு நினைச்சு இந்த ஹெலெலங் அப்படின்ற பத்திரிகையாளர் அவர்கிட்ட கேள்வி கேட்க ட்ரை பண்ணிருக்காங்க. சோ இவங்களுடைய போஸ்ட் வைரல் ஆனோனே இந்தியன்ஸ் இன் நார்வே அப்படின்ற நார்வேல இருக்க இந்தியன் எம்பசி தன்னுடைய எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இவங்களை அட்டாக் பண்ணி உடனடியாக மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க. நீங்க வாங்கன்னு கூப்பிட்டுருந்தாங்க. அங்க போன இவங்களும் பாத்தீங்கன்னா பயங்கரமான கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்தியால ஹியூமன் ரைட்ஸ் எப்படி இருக்கு, ஏன் பிரதமர் என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்ல அப்படி இப்படின்னு. ஆனா இந்தியாவுடைய மினிஸ்ட்ரியுமே எந்த ஒரு பதில் சொன்னாலுமே இவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலையாமா. அதுக்கு சோ இத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்திய காங்கிரஸ் உடைய தலைவரான ராகுல் காந்தி யூஸ் பண்ணிருக்காரு. அதாவது நம்மளுடைய பிரதமர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிற ஜேர்னலிஸ்ட் கேட்ட கேள்விக்கு ஓடுறாரு ஆன்சர் சொல்லாம அப்படின்ற மாதிரி. சோ இப்படி இருக்கும்போது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹெலெலங் அப்படின்ற பத்திரிகையாளருடைய Facebook மற்றும் Instagram அக்கவுண்ட் முடக்கப்பட்டிருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா இவங்க அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே பிரதமர் மோடி நடந்து போயிட்டாரு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு இங்கிலீஷ் புரியுமான்னு தெரியாது. இரண்டாவது அவனுங்களுடைய ஆக்சென்ட் புரியாது. ஆனா இருந்தாலுமே இன்னொரு பக்கம் 12 ஆண்டு காலம் நீங்க பத்திரிகையாளர்களுக்கு டைரக்டா பேட்டி கொடுக்கல அப்படின்ற பொழுது எனக்கு என்னன்னு புரியல.